கையில் எப்பயுமே ரொக்கமாக பணம் வச்சுக்கிறது தான் பெரிய சொத்துன்னு நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணம் தவறானது. காரணம் ரொம்ப சிம்பிள் தான். பணவீக்கம். இன்றைக்கி நீங்கள் ரூ. 1,00,000 ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதே பொருளை இன்னும் 5 வருஷம் கழித்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்கள் கையில் குறைஞ்சது ரூ. 1,40,000 வேணும். இப்போ இருக்க அந்த ரூ. 1,00,000 5 வருஷத்தில் 1,40 மாறுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் ரூ. 2,00,000 மாறிடும். 20 வருஷம் தாண்டுறப்பெல்லாம் 4,00,000 நெருங்கிடும். ஸோ கையில் பணத்தை வச்சுருக்கிறது சேஃப் கிடையாது. ரிச் டேட் புவர் டேட்னு ஒரு புக்கு நிறைய இதில் கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா படிச்சிருப்பீங்க. அதோட ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி. அவர் எப்பயுமே சொல்லுவார், அசட்டுங்கிறது உங்கள் பாக்கெட்டில் பணத்தை போடணும், லயபிலிட்டிங்கிறது உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிற எதுவாக இருந்தாலும் அது லயபிலிட்டி. வெல்கம் டு லிஸ்டிங் பிரைம் மல்டிப்ளை யுவர் மணி சீரீஸில் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்க ரொக்க பணத்தை விட சிறந்த ஒரு 5 அசட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தரும். அதை எவ்வளோ சிம்பிளிஃபைடாக நீங்கள் வாங்க முடியும், அதை வச்சு உங்களால் எப்படி உங்கள் பணத்தை பெருக்க முடியுங்கிறத மட்டும்தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல அதை பார்க்க போகிறது தங்கம் மற்றும் வெள்ளி. இப்போ ரீசெண்டாக அதோட சேர்த்து பிளாட்டினத்தையும் சேர்த்துக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன ரீசனுக்காக சொல்கிறோம்னா, இப்போ தங்கம் வெள்ளி அப்படின்னு எடுத்த உடனே 10,000 20,000 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணணும் கிடையாது. தங்கத்துலேயும் வெள்ளிலையும் உங்களால் மாதம் குறைஞ்சது ₹100 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் தங்க வெள்ளி அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்லைடே போதும். 2005 10 கிராம் 24 கேரட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ₹7,000 தான் இருந்திருக்கு. 2024 ₹73,000 போயிருக்கு. இதோட க்ரோத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லவே முடியாது. கோல்டு ETF, கோல்டு பீஸ் இதை பற்றி நிறைய இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சின்ன அமௌண்ட்டில் வாங்கி வைக்க முடியும். இதையே எஸ்ஐபியில் கால்குலேட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்த அந்த 20 வருஷம் க்ரோத்து அவ்வளோவெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். 10 வருஷம் க்ரோத்லேயே பெரிய லெவலில் இது மாறுதல் தரும். ஸோ இதை ஒரு சிறந்த முதலீடாக யூஸ் பண்ணலாம். கையில் கேஷாக வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி யூஸ் பண்ணுறது நல்ல ரிசல்ட் தரும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டிஸ். இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற எல்லா கமாடிட்டியோட ரேட்டும் எப்பயுமே ஹைக்கில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் காப்பர் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அப்போ அந்த காப்பரை நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கி வச்சுருந்து அதை சேல் பண்ணுறது லைக் நீங்கள் ஒரு ஈக்விட்டியில் ஒரு ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணுற மாதிரி தான். இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது எல்லா வெப்சைட்லேயுமே ஈஸியாக அவைலபிள். அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் ரொம்ப ஹெவியாக இருக்காது. அதே மாதிரி ஃப்ளக்சுவேஷனும் இதில் கொஞ்சம் நாமினலாக தான் இருக்கும். ஸோ லாஸஸ் அவ்வளோவா இருக்காது. மூணாவது ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அவேர்னஸ் இப்போ சமீபமாக ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்கனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோலோடு நம்ம இதில் இறங்கினோம்னா இதில் பெருசாக ஒன்றும் லாஸஸ் இருக்காது. இப்போது இதில் பெஸ்ட்டாக போகணுன்னா எனக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ண தெரியாது, எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காகவே தான் நிறைய புது புது ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். இந்தியாவில் ஒரு 10 பேங்க்குக்கு மேலே இருக்கும். அதில் எந்த பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரிலனா அதுக்காகவே இப்போ பேங்க் பீஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. அந்த பேங்க் பீஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ஸ்டாக்ஸ் எப்போல்லாம் ஏறுதோ அப்போ இதோட வேல்யூ ஏறும், எப்போல்லாம் இறங்குதோ அப்போ இது இறங்கும். பெரிய மார்ஜினல் சேஞ்சஸ் இல்லைனாலும் ஒரு டீசெண்டான சேஞ்சஸ் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பேங்க்லேயும் போய் நான் இவ்வளோ லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேங்க் பீஸில் போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 வருஷம் 10 வருஷனுக்கு உங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன் தரக்கூடியவங்க தான் இந்த பீஸ் எல்லாம். ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது ரியல் எஸ்டேட்டு. எப்படி ஃபஸ்ட்டு தங்கம்னா ரொம்ப விலை கூட நினச்சோமோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் அங்கேயே பார்த்தோம். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பீஸ் ETF மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்கு REITs அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி ஈக்விட்டி வாங்குறீங்களோ அதே மாதிரி ஷேர்ஸை பிரித்து கம்மியான ரேட்டில், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ₹100 கூட வாங்கலாம். அந்த மாதிரி லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்க கோடிக்கணக்கில் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் போடுறீங்க. இந்த சின்ன அமௌண்ட் உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் பெரிய ரிட்டர்ன்ஸ் தரும். REITs பற்றி நீங்கள் நிறைய எக்ஸ்பர்ட் சொன்ன வீடியோஸ் யூடியூப்பில் கிடக்கும். அதை போய் பார்த்து அதில் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு இதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக பிரயோஜனம் தான் இருக்கும். 5வது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் குடுக்குற சாவரின் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அவங்க வந்து இவ்வளவு தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்ஐசியில் நீங்கள் வாங்குற ஒரு பாண்டு கூட வந்து சாவரின் பாண்டு தான். அவங்க இவ்வளோ தரேன்னு கேரண்டி ரிட்டர்ன் சொன்னாங்கன்னா, அந்த கேரண்டீடு ரிட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒண்ணே ஒண்ணு, நீங்க செலக்ட் பண்ற பாண்ட் வந்து உங்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவுக்கு அதில் ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இது ஒரு லாங் டேர்ம் தான். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று நீங்கள் ரொம்ப ஹெவியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால் மாதம் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன தொகையை இதில் போட்டுட்டு வந்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களால் ஒரு சிறப்பான தொகையை ஈட்ட முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எஃப்டி கம்பேர் பண்ணுறப்ப டீசெண்டான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த 5 ஆப்ஷனில் நீங்கள் எதில் பணம் போட்டாலும் உங்கள் பணம் வந்து சேஃபாக தான் இருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், நிறைய லாஸ் ஆகும். அதெல்லாம் பயப்படணும் அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு லாஸஸ் பெருசாக இருந்ததில்லை. யாருக்கு லாஸ் வரும்னா கிரீடி ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. போட்டுட்டு நான் ஒரு வாரத்தில் எனக்கு பணம் வேணும், ஒரு மாதத்தில் பணம் வேணும், அந்த மாதிரி கிரீடி ட்ரேடராக இருக்கக்கூடாது. உங்களோட லாங் டேர்ம் கோல் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு அந்த லாங் டேர்ம் வரை வெயிட் பண்ணணும். நீங்கள் போயிட்டு தனித்தனியாக ஷேர்ஸ் வாங்க வேண்டாம். இப்போ தான் ஆப்ஷன்ஸ் பயங்கர வைடாக இருக்குது. ETF இருக்குது, பீஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இதை பற்றி நாலேஜ் வேணுன்னா அதுக்கு தனியாக போய் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. சேனல்ஸில் அவ்வளோ அழகாக எல்லாருமே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ப்ரோக்கிங் கம்பெனியில் போனீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸை வச்சு நம்ம பணத்தை கண்டிப்பாக பெருக்கலாம். இது ஒரு ஐடியா தான். நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்துக்கங்க. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அளவாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபைடாக வச்சுக்கிங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.